சமூக நீதி மற்றும் மனிதநீதி உரிமைகள் பிரிவின் கீழ் விழிப்புணர்வு முகாமை நடத்த வந்துள்ள அதிகாரிகள் அனைவரையும் வருக வருக உரையாற்றுமாறு தாமிடம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நினைக்கிறீங்க காவல்துறையில பெண்களுக்கு ஸ்கூலுக்கு டெய்லி காலையிலும் மாலையிலையும் பெண் காவலர்களை தனியார் அரசே இருசக்கர வாகனம் கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் இந்த வாய்ப்பாகி எல்லா இடங்களிலுமே எடுக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் சட்டத்தால் பேசுனீங்கன்னா அடுத்த என்ன செய்வாங்க, சென்னைக்கு போவாங்க. சென்னையிலேருந்து உடனே என்ன ஆகும், அந்த எந்த உயர்நீதிமன்றம் பேசுறீங்க கேட்பாங்க. நாங்கள் இந்த மாதிரி கோத்தகிரிலேருந்து பேசுகிறோங்க அப்படின்னா உடனே கோத்தகிரி காவல் நிலையத்துக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இன்ஃபார்ம் பண்ணி உங்கள் கையில் ஒரு செல்ஃபோன் மாதிரி எங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதை உங்கள் இடத்துல உங்கள் குறையை நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த செல்ஃபோன் மூலிமா திரும்ப சென்னைக்காக ரிப்ளை பண்ணுவோம். அந்த அளவுக்கு இருக்குது. நாங்களும் வராமல் உங்கள்கிட்ட வந்துட்டோம்னு நாங்கள் சொல்ல முடியாது. அதனால் அந்த அளவுக்கு இப்போ நவீனப்படுத்தப்பட்டிருக்கு காவல்துறை. அதனால் நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வருவோம், என்ன உதவி வேணாலும் செய்வோம். அதுக்காக நாங்கள் இருக்கோம். பேட்டர்ஸ் அது சில என்ன செய்வாங்க, தேவையற்ற செயல்பாடுகள் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு புரியும். அந்த மாதிரிலாம் பேட்டர்ஸ் ஏதாவது பண்ணாங்கன்னா உடனே உங்கள் ஆசிரியருக்கு இன்வால்வ் பண்ணுங்க. ஏன் சொல்கிறோம்னா உங்கள் ஆசிரியர் மூலமாக எனக்கு வந்துடும். நீங்களும் ஆசிரியர்களும் நல்ல இணக்கமாக இருக்கும். அப்போ தான் நீங்கள் எந்த ஒரு குறைகளையும் உங்கள் ஆசிரியருக்கு சொல்ல முடியும். அவங்களும் இருக்கணும். அதே போல் உங்கள் ஆசிரியர்களும் பெண்களை இருந்தால் இணக்கமாக இருக்குங்க. அவங்க ஏன்னா அப்போ தான் அவங்க மனநிலையை பேச முடியும். என்ன சில விஷயங்களை நடக்கும், உண்மை சொல்ல முடியாமல் இருப்பாங்க. ஏன்னா இந்த டீச்சரை பற்றி சொல்லணும்னா எதாவது சொல்லுவாங்க என்னமோ அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. நம்ம டீச்சர் நம்ம எந்த இருந்தாலும் சொல்லலாம். அப்பா அம்மாட்ட சொல்லாத விஷயத்தை கூட நம்ம டீச்சர்கிட்ட சொல்லலாம். டீச்சர் எடுத்து போயிட்டு சொல்லுவாங்க, நம்மளுக்கு எது நல்லது நடக்கும் அப்படின்ற இதெல்லாம் இருக்குது. அதனால உங்களுடைய குறைகளை டைரக்டாக காவல்துறை சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்கள் டீச்சர் மூலியமாக சொல்லலாம். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அதே போல பசங்க என்ன செய்வாங்க, பெண் முறையில் விட்டால் அவங்க நேரம் வீட்டுக்கு சொல்லுங்க. பசங்க என்ன செய்வாங்க, கடைக்கு போவான், அங்கே போவான், இங்கே போவான். இல்லை அம்மா கஷ்டமாக இருக்கிற ஒரு ஏதாவது என்ன செய்வாங்க, இல்லாத பேசுவாங்க. அவன் என்ன நீங்கள் நாங்கள் பேசுறது அப்படின்னாலும் பண்ணக்கூடாது. சின்ன பசங்க நிறைய நேரத்தில் பையன் அந்த ஆம்புலன்ஸ்லாம் ஒன்றாயிட்டே இருக்கு. இந்த சைல்டு சொல்லுங்க 1098 109 அந்த மாதிரி வரும். அதே போல் சைபர் கிரைம் இருக்கு 1930 சைபர் கிரைமுக்கு 1930. அப்புறம் இந்த பேரிடர் நடந்திருக்க மனக்காலங்கள் எல்லாம் crimes are there. That also you have to take it in your mind. But I hope nobody will be like that. In case it will be like that, now we put the another inspector. மனித உரிமையை பற்றி ஒரு சிறிய கவிதை, சரியா? அந்த சிறிய கவிதை வாசிக்க வருகிறார் 12ஆம் வகுப்பு மாணவி நித்யஸ்ரீ. சமூக நீதி வளரணும், சமூக நீதி வளரணும், எங்கும் சமத்துவ பூக்கள் பூக்கணும், மனித நேயம் மலரணும், மக்கள் மகிழ்ச்சி பொங்க வாழணும், மனித உரிமை தெரியணும், அனைத்து மனிதருக்கும் இது புரியணும், அன்பு எங்கும் பரவணும், அதில் அகிலம் மகிழ்வாய் ஒளிரணும், சாதி மத பேதமின்றி சமூக நீதி ஓங்கணும், பிறப்பில் உயர்வு தாழ்வு இல்லாத உலகம் இனி உதிக்கணும், எல்லோரும் ஓரினம் எல்லோரும் ஓர் நிறை என்ற எண்ணம் எங்கும் பரவணும், எல்லோருக்கும் எல்லாமும் நல் எண்ணம் போல் கிடைக்கணும், நல்லோரின் சொல் மதித்து நாம் எல்லோரும் நடக்கணும், வாழுகின்ற வாழ்க்கை நமக்கு வசந்தமாக இருக்கணும். நன்றி. நன்றி. கடுகு சிறுசானாலும் காரம் பெருசு அப்படின்ற மாதிரி இரு வரிகளில் மிக சிறப்பான ஒரு நீதியை சொல்லிவிட்டார். அடுத்ததாக மனித உரிமைகள் பற்றி பேச வருகிறார் 12ஆம் மாணவி சுதர்சினி. அனைவருக்கும் வணக்கம். மனித உரிமைகள் ஆணையம். மனித உரிமைகள் ஆணையம் என்பது மனித உரிமைகளை பாதுகாக்கவும் மனித உரிமைகள் மீறல்கள் தொடர்பான புகார்களை விசாரிக்கவும் அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பாகும். மனித உரிமைகள் ஆணையத்தின் முக்கிய செயல்பாடுகள்: மனித உரிமைகள் மீறல்கள் தொடர்பான புகார்களை விசாரணை செய்தல், மனித உரிமைகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துதல், மனித உரிமைகள் சட்டங்களை மேம்படுத்துதல், சட்டவிரோத செயல்களில் ஈடுபடும் நபர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பது ஆகும். தேசிய மனித உரிமைகள் ஆணையம் இந்தியாவில் மனித உரிமைகள் பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் தேசிய அளவில் செயல்படும் ஒரு ஆணையம் ஆகும். இதன் தலைமையகம் புதுடெல்லியில் உள்ளது. மனித உரிமைகள் ஆணையத்தின் முக்கியத்துவம்: மனித உரிமைகள் ஆணையம் மனித உரிமைகளை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது.
மற்றும் மனித உரிமைகளை நிலைநாட்ட உதவுகிறது. நன்றி. மனித உரிமைகள் பற்றி மனதளவில் உள்ளத சில குறிப்புகள் எடுத்துரைத்தார். நன்றி. அடுத்ததாக ஆசிகா 10ஆம் வகுப்பு மாணவி. நம்ம காவல்துறை அதிகாரி சொன்னதைப் போல பெண் விடுதலை, பெண் சிந்தனை, பெண் உரிமை இன்றைய சமூகத்தில் மிக மிக முக்கியமான ஒன்று. அந்த பெண்களை பற்றி ஓரிரு வரியில் உங்கள் முன் பேச வருகிறார் ஆசிகா. அனைவருக்கும் வணக்கம். நான் ஆசிகா 10ஆம் வகுப்பு படிக்கின்றேன். இன்று பெண்களின் முக்கியத்துவம் மற்றும் பெண்களின் கல்வியை பற்றி உங்களுடன் சில வார்த்தைகளை பேச வந்துள்ளேன். பெண்களுக்கு கல்வி சமூகத்திற்கும் நாட்டின் வளர்ச்சிக்கும் பொருளாதார மேம்பாட்டிற்கும் மிகவும் முக்கியமானது. கல்வி பெண்கள் அதிகாரம், சுதந்திரம் மற்றும் தன்னம்பிக்கை அளித்து நல்ல எதிர்காலத்தை உருவாக்க உதவுகிறது. இது இளம் வயதில் திருமணம் செய்வதை குறைத்து ஆரோக்கியமான பயனுள்ள வாழ்க்கையை வாழ, அதிக வருமான ஈட்டவும் முடிவுகளில் பங்கேற்ற உதவுகிறது. சமூகத்தில் சமத்துவம். சமூகத்தில் அனைவரும் சமமாக வாழ கல்வி முக்கியம். ஆரோக்கியமான எதிர்காலம். கல்வி பெற்ற பெண்கள் அதிக வருமானம் ஈட்டுவார்கள், வீட்டு சுமையை குறைப்பார்கள். கல்வி கற்ற பெண்கள் தங்கள் வாழ்க்கையை பாதிக்கும் முக்கிய முடிவுகளில் பங்கேற்பார்கள். எனவே பெண் கல்வியை வரவேற்று முக்கியத்துவம் அளிப்போம். சமத்துவ சமூகத்தை உருவாக்குவோம். நன்றி. அதாவது தமிழ்நாடு காவல்துறை உலகில் 2 துறையினருக்கு மட்டும் ஓய்வு என்பது கிடையாது. ஒன்று மருத்துவத்துறை, இன்னொன்று காவல்துறை. சரியா? அந்த மருத்துவத்துறை இப்பொழுது இத்தகைய நேரத்தை ஒதுக்க முடியாத அளவில் அங்கு செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவரது கடமையை கண்ணியத்தையும் கட்டுப்படுத்திக் கொண்டு அவர்களது வாழ்வில் வழிநடத்தி செல்கிறார்கள். அடுத்ததாக காவல்துறை என்ற சார்பில் இங்கு ஓய்வில்லாமல் ஓரிரு விழிப்புணர்வை உங்கள் முன் ஏற்படுத்த வந்துள்ளார். அவர்களில் திரு குணசீலன் சார் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசி இந்த தமிழ்நாடு காவல்துறை சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் பிரிவின் கீழ் விழிப்புணர்வு முகாம்களை பற்றி எடுத்துரைக்க வருமாறு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நீலகிரி மாவட்டத்தினுடைய ஒரு மிகச்சிறந்த பள்ளிகளில் ஒன்றான நமது கீழ்கோட் பள்ளி வருகை தந்து இவரையெல்லாம் சந்திப்பதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாம் பார்க்குறாங்க, டீச்சருக்கெல்லாம் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க, ஆத்தியாரெலாம் கிளாஸ் எடுத்து இவங்களும் கிளாஸ் எடுக்க வேண்டாம். அப்படி சோர்வாக இருக்கீங்களா? அப்படிங்க இல்லையா? ஜாலியாக பேசலாமா? பயிற்சி கதைலாம் பிடிக்குமா? பாட்டெல்லாம் பிடிக்குமா உங்களுக்கு? ரைட். அப்போ நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பேசிக்கலாமா? மாதிரியாரெலாம் கிடையாது, போலீஸ் இன்ஸ்பெக்டர்லாம் கிடையாது. நான் யார்? இப்போ தான் 6ஆவது படிக்கிறேன். உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸாக பேசலாமா? சரி. இப்போ காவல்துறை வந்துருக்காங்கல்ல, சாரை பார்த்தாலும் சொல்லியிருக்கீங்க. யாருக்கு நீங்களாம் யாரு? நீங்களும் யூனிஃபார்ம் போட்டிருக்கீங்கல்ல, அதனால் நீங்களாம் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ நாங்கள் சொல்லிடுவோம், சார் யூனிஃபார்ம் போட்டு காவல்துறை ஓகேவா? காவல்துறை நான் சொல்ல தேவை இல்லையா? நான் காவல்துறையா? இல்லை, ஏதோ பாட்டு பாடுவார் போல இதில் தெரிஞ்சுங்க. சரி, பாட்டெல்லாம் பாடலாம். ஓகே. காவல்துறையில் நிறைய பிரிவுகள் இருக்கு ஓகேவா? நிறைய பிரிவுகள் உங்கள் ஸ்கூலில் நிறைய பிரிவுகள் இருக்கு இல்லையா? யாரெல்லாம் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு? +2 சயின்ஸ். ஓகே. மேத்ஸு, சயின்ஸ் மேத்ஸ் இருக்கும். சரி, ஹிஸ்ட்ரி இருக்கும். ஓகே. இப்போ நிறைய பிரிவு இருக்கு. இருந்தால் கூட இந்த செக்ஷனுக்கு பேர் ஸ்கூல் தானே. நீங்கள் எல்லாம் யாரு? ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி காவல்துறையில் இந்த மாதிரி நிறைய பிரிவுகள் இருக்கு. அதுல ஒரு பிரிவு இப்போ டிராஃபிக் எல்லாம் போறாங்க இல்லைங்களா? தண்ணீர் சோடு வந்துருக்கு சில பேர் உடனே நிப்பாட்டுறாங்க. இல்லை வாயை ஊது, ட்ரக்ஸ் யூஸ் பண்ணி தண்ணி வாகனம் ஓட்டக்கூடாதுன்னு ஓட்டணும்னா ஆக்சிடென்ட் ஆயிரும் இல்லையா? சரி. சில பேர் லைசன்ஸ் எல்லாம் போட்டாங்க இல்லையா? அப்போ அவங்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி ஏன்னா முறையாக பயிற்சி எடுத்து முறையாக ஓட்டினா தான் யாருக்கும் விபத்து இல்லாமல் சிறப்பான நம்ம பயணம் செய்ய முடியுங்கிற வலியுறுத்துறதுக்காக ஒரு பிரிவு இருக்குது. அதுக்கு பேர் டிராஃபிக் போலீஸ். அதே மாதிரி நிறைய பிரிவுகள் இருக்குது. அதே மாதிரி ஒரு பிரிவு தான் சமூக நீதி மற்றும் மனித உரிமை பிரிவுகள். மேலே படிக்கிறீங்க இல்லையா? ஏன்னா சத்தமாக அதை வாசிக்க பார்க்கலாம். சூப்பர், அழகா படிக்க. உங்களுக்கு ஏதோ கை தெரியும், எனக்கு கேட்க நீங்க கை தட்டுற கருத்து ஊட்டி எத்தனை கேட்கணும் கேட்குமா?
இன்னும் உற்சாகமா தருங்க. இப்பதான் எங்களுக்கே உற்சாகம் வரும். உங்களை பார்க்கறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், உற்சாகம் இருக்கு. ஓகேவா? இப்படி ஒரு பிரிவு இருக்கு. இந்த பிரிவு என்னன்னா, மக்கள் மத்தியில் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும், சண்டை சச்சரவு போட்டக்கூடாது, எதற்காக யாரையும் பாகுபாடு பார்க்கக்கூடாது. பாகுபாடுனா வேற்றுமையா, நான் மேலானவன், நீ கீழானவன், நான் அழகானவன், அவ அசிங்கமானவன், இவ கருப்பு, இது சிகப்பு, இது புல்லம், இப்படி எல்லாம் எந்த விதத்திலையும் பாகுபாடு பார்க்க கூடாது தானே? பாகுபாடு பார்க்க மாட்டீங்க நீங்க. எங்க அக்காலாம் எங்க அண்ணன் ஒருத்தர் இருக்கான் ரொம்ப. இப்போ நீங்க இந்த சட்டங்களையே உங்க பத்தி சொல்றேன். நீங்க தான் நாளைய தேசத்தை முன்னேற்ற போறீங்க, இந்த பள்ளிக்கும் நாட்டுக்கும் பெருமை சொல்ல போறீங்க. நீங்க நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்குள்ள இந்த படிக்கிற காலத்துல யாரையும் ஏற்றத்தாழ்வு நீங்க பார்க்க கூடாது. ஜாதி ரீதியா பார்க்க கூடாது, நிறத்தின் அடிப்படையில் பார்க்க கூடாது, பாலியல் தடிப்பு பார்க்க கூடாது, வேற பொருளாதாரத்தின் அடிப்படையில் நாங்க வசதி அவங்க எல்லாம் ஏழை அப்படின்னு அவரையும் பார்க்க கூடாது. ஏன்னா வசதி இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போகும், எக்கனாமிக்கு மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால யாரையும் எந்த நீங்கள் படிக்கிற காலத்தில் நீங்கள் யாரை ஏற்றுதாலும் பார்க்காம எல்லாரையும் சமமாக மதிப்பீங்களா? இதை நாம சொல்லலை, இப்போ மட்டும் சொல்லலை, நம்ம முன்னோர்களே சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்கா தெரியுமா? நான் ஒரு கதையாக சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ உங்களுக்கெல்லாம் குரல் தெரியுமா? அது யாருமே கை தூக்கல் தானே? இதே மாதிரி தான் ஒரு ஸ்கூலில் நான் போனேன். போய் அந்த ஊரில் எல்லாம் கேட்பேன், சார் குரல் சொல்லிக்கலான்னு. யாருமே தூக்கலை. அப்போ ஒரு ஸ்கூலில் அங்கே ஒரே ஒரு பையன் கடைசியில் தூக்கினான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. என்னடா யாருமே உங்களை மாதிரி கை தூக்கல, கடைசியாக ஒரு பையன் மட்டும் கை தூக்குறோம்னா உனக்கு குரல் தெரியுமா அப்படின்னா, சார் எனக்கு குரல் தெரியும் சார் அப்படின்னா. சரி நீ முன்னால வந்தான், உன் பேர் என்னென்ன? கார்த்தி அப்படின்னா. சரி கார்த்திக்கு ஒரு கை தட்டி அப்படின்னா எல்லாம் தட்டினாங்க. அந்த முன்னால் வந்தவங்க எத்தனை குரல் தெரியும்? 1 2 3 4 சார் 10 15 குரல் தெரியும் சார் அப்படின்னா. ஏன்னா யாருமே ஒரு குரலுக்கே கை தூக்கல, இவனுக்கு 15 குரல் தெரியுமேன்ட்டு சரி இப்போ ஒரு குரல் சொல்லி அப்படின்னா நான் சொல்கிறேன் சார் அப்படின்னா. அவன் முன்னால் நின்னான், இப்போ அடிச்சுட்டுனா எடுத்து விட்டுட்டான். என்கிட்ட மைக்கு கொடுங்க சார். நான் கொடுத்தேன். சார் முதல் குரல் அப்படின்னா என்ன குரல்? நான் சொல்லுப்பா. இப்பொழுது கார்த்தி முதல் குரல் சொல்லுவார். நான் அனௌன்ஸ் பண்ணேன். ஒன்று என்னது மியாவா? எனக்கு சர்க்கி சீட்டா மியான்றா, நம்மளே தப்பா சொல்லிட்டோமோ அப்படின்னு. சரி தம்பி ரெண்டாவது குரல் தெரியும் சார். திரும்ப மைக்கு வாங்கினா சார் ரெண்டாவது குரல் எப்படின்னா. இப்போ நான் முடிவு பண்ணிட்டேன், இதை நம்மளை வச்சு செய்யறதுக்கு இந்த பையன் முடிவு பண்ணிட்டான். டேய் என்னடா செய்யற? நீங்க என்ன கேட்டீங்க? நான் குரல் கேட்டேன். ஆமா நானும் முதல்ல பூனை மாதிரி குரல் கொடுத்தேன். இப்ப ரெண்டா என்ன கேட்டீங்க? குரல் சொன்னேன். இப்ப நாய் மாதிரி குரல் கொடுத்தேன். வேற என்ன மாதிரி கொடுப்பேன்? நான் பாட்டி மாதிரியோட குரல் கேட்பாங்க. என்ன மாதிரி அப்படின்னா, ஏய் என்னடா நடக்குறீங்க? நான் உங்கள்கிட்ட குரல் கேட்டேன் சார். சார் நீங்க குரல் தான் கேட்டீங்க, நானும் குரல் தானே சொல்லுவேன் அப்படின்னா. நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? சார் நான் 9வது படிச்சுட்டு இருக்கேன். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன்? நான் மிமிக்ரி பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். இப்போ எங்க பிரின்சிபால் மேடம் கூட நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் எப்பா போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் குரல்டா திருக்குறள் அப்படி சொல்லுங்க சார் அப்படின்னு நான் போனேன். சாரி கேட்டாங்க. சாரிப்பா நான் உன்ட்ட தப்பா கேள்வி. அவன் என்ன கேட்டிருக்கேன் நானு? என்ன கேட்டிருக்கணும்? உனக்கு திருக்குறள் தெரியுமான்னு கேட்டிருக்கு இல்லையா? நான் என்ன மொட்டையா? குரல் சொன்ன உடனே அவன் என்ன பண்ணிட்டான்? மிமிக்ரி பண்றவன். நல்ல சிவகார்த்தியர் மாதிரி பின்னாடி பெரிய ஆக்டர் வருவான் போல தெரியுது. சரின்னு சொல்லி வாழ்த்திட்டு இப்ப கேட்கறேன் தம்பி, கேள்வி கரெக்டாக கேட்கணும் இல்லையா? கொஸ்டின் கேட்டா கொஸ்டின் ஆன்சர் பண்ணுவீங்க. நான் தப்பா கேட்டா தப்பான ஆன்சர் தான் நீ பண்ணுவீங்க. அப்படிதான் பண்றீங்களா இல்லை தானே? ஸோ நான் அப்புறம் கேட்டேன், சரி நீ திருக்குறள் சொல்லி கேட்டேன். அப்புறம் சொன்னா திருக்குறள் தெரியுமா சார் அப்படின்னா. ஓகே உங்களுக்கு திருக்குறள் தெரியுமா? திருக்குறள் தெரியுங்களா? கை தூக்க பார்ப்போம். 7 8 10 பேர் தான் கை தூக்குறீங்க. எல்லாத்தையும் ஓகே. வழக்கமா திருக்குறள் என்ன சொல்லுவீங்க? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே. எனக்கு அது தெரியாது. எங்க டீச்சர்லாம் அடி வாங்கணும். ஏன்னா 6 நாள் மனப்பாடம் பண்ணுவோம். எப்படி தெரியுமா? அகர முதல்ல வீட்டில் அடிச்சு படிப்போம். முதல்ல சொல்லிட்டு கிடைக்கல. அகர முதல்ல மாதிலமா டீச்சர் உட்கார அடிப்பாங்க. ஏன்னா ஒரு குரல் கூட உனக்கு அந்த நான் அப்படிதான் நினைச்சேன். உங்களை மாதிரி அந்த கார்த்தியும் திருக்குறள் தான் சொல்லுவா நினைச்சேன். என்ன தம்பி? என்ன குரல் சொல்லலாம் தெரியுமா? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பவா செய்தொழில் வேற்றுமையான ஒரு குரல் சொன்னான். யாருக்கு தெரியுத குரல்? யாருக்கா தெரியுமா? தெரியல இல்லையா? திருவள்ளுவர் ஏற்றினார்ல எத்தனை குரல்? 1988.5 தானே ஏற்றினாரு. ஆமா 4 பேர் சரியாட்டுறீங்க. எத்தனை குரல் ஏற்றினாரு? எத்தனை அதிகாரம்? அப்படி காரணம் சாப்பிடலான்ற ஒருத்தன். இந்த மிச்சர் காரணம் சாப்பிட மாட்டேன் சார் அப்படின்னு. ஓகே
ஆனா அவர் இயற்றிய குரல் நிறைய எல்லாம் 1330 குரலுமே அற்புதமான குரல். அங்க சொன்ன அந்த தம்பி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பவா செய்தொழில் வேற்றுமேன் வள்ளுவர் ஏற்கனவே சொன்னார். அவர் சொன்னதான் இந்த பிரிவு. அதாவது யாரையும் பிறப்பின் அடிப்படையில நாம பாகுபாடு பார்க்க கூடாது. எல்லாரும் ஒண்ணுதான். பிறப்பின் எல்லாரும் நம்மளாம் சமம் தானே, நம்மளாம் மனிதர்கள் தானே. இதைத்தான் வள்ளுவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. ஆனா நாம அதெல்லாம் மறந்து போயிட்டு நாம நல்ல நாட்டுல வாழ்றோம், அன்பான நாட்டுல வாழ்றோம், மிகப்பெரிய சான்றோர்கள், பெருமைகள், பெரிய விஞ்ஞானிகள், ஞானிகள் வாழ்ந்த நாட்டுல வாழ்றோம் இல்லையா? நம்ம ஒருத்தர் சொல்வார் தெரியுங்களா, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினே. கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினே சொல்லி வள்ளலார் இருக்காரு இல்லையா? ராமலிங்க அடிகள் படிப்பீங்க. அவர் சொல்லியிருக்காரு, மனுஷன் மட்டும் இல்ல, அவரு நடந்து போறாரு, ஒரு செடி வாடி இருக்கு தண்ணி இல்லாம, உடனே அந்த பயிர் செடி வாடினப்ப கூட அவர் என்ன பண்றாரு, அவர் செடியா பார்க்கல. செடி என்னது, ஒரு லிவிங் திங்ஸ் தானே. படிச்சிருப்பீங்களா? லிவிங் திங்ஸ் 4 நிமிஷம் படிக்கிறீங்கல்ல. செடி என்னது, பைசன் என்னது, மரம் என்னது, கல் என்னது, லிவிங் திங்ஸ். ஓகே சரி. அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, இது செடி கிடையாது, இது ஒரு உயிர் நினைச்சு அந்த செடி வாடிய போது கூட இவர் மனசு வாடுது, ஐயோ இந்த செடி வாடி இருக்கு தண்ணி ஊற்றிட்டு போவார். ஓகேவா? நம்ம பாரிவெளியில படிச்சிருப்பீங்கல்ல, எதுக்கு தேர் கொடுத்தாரு, எதுக்கு தேர் கொடுத்தாரு, முல்லைக்கு தேர் கொடுத்தாருல. முல்லை செடி பற்றுக்கொடி எல்லாம் படர்ந்த உடனே இவர் தான் ஓட்டு போன தங்க தேர் என்ன பண்ணுவாரு, நிப்பாட்டிட்டு அந்த கொடி அப்போ இப்படி வாழ்ந்த மகான்கள் வாழ்ந்த நாட்டுல நாம இன்னைக்கு என்ன பார்த்திருக்கோம், பாகுபாடு பார்த்துட்டு சக மனிதனை நேசிக்காம அன்பு செலுத்தாம எனக்கு கீழே இவன் மேல கீழே சொல்லிட்டு அடிச்சுக்கிறோம், சண்டை போட்டுக்கிறோம், மல்லு கட்டிக்கிற மரியாதை நடத்துறோம். நடத்தக்கூடாதானே? எங்களுக்கு மற்ற மகிழ்ச்சி. எல்லாரும் ஒரு உரிமை எடுத்து முடிச்சு. ஓகேவா? மனித உரிமை பற்றி பேசிய அந்த மாணவிகளுக்கு காவல்துறை சார்பாக பதக்கம் அணிவிக்கப்படுகிறது. மேலைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சித்ராமன், தமிழ் சித்ராமன், சித்ராமன், தமிழ் சித்ராமன். பேச்சுப்போட்டியில் கலந்து கொண்டதற்கு அதிகாரிகள் சார்பாக, காவல்துறை அதிகாரி சார்பாக அவர்களை கருத்து மூலமாக மிகச்சிறந்த பள்ளியில் பயில்கின்ற மாணவர்களாகிய நாங்கள் எங்கள் வாழ்நாளில் எப்பொழுதும் அனைத்து மனிதர்களையும் எவ்விதமான பாகுபாடு பார்க்காமல், ஏற்றத்தாழ்வு பார்க்காமல் அனைவரையும் சமத்துவத்தோடும் சம மதிப்போடும் நடத்துவோம். சமூக நீதியை காத்திடுவோம். அனைவரும் பிறப்பின் அடிப்படையில் சமமானவர்களே என்ற எண்ணத்தோடு வாழ்ந்திடுவேன். என் வாழ்நாளில் நாங்கள் எவ்விதமான போதைக்கும் அடிமையாகாமல் தூய்மையான உடலோடும் உள்ளத்தோடும் ஆரோக்கியமான மனிதர்களாக வளர்ந்து
நாட்டிற்கும் வீட்டிற்கும் மானுடத்திற்கும் பெருமை சேர்க்கின்ற மனிதனாக வளர்ந்து சாதிப்பேன். நன்றி. Okay. Wilcox School boys and girls. Please come here. Sudarsani. Yes. Thank you. Sudarsani has given a very good speech about the movement rights. We have Madam Nancy, Madam Police Department. Come on, guys. Thank you all the students and the officials and whatever you have been silent for that. The little one, these boys, the officials here from the